விரைவில் தனுஷ் புதிய கட்சி. கோவையில் தொகுதி வாரியாக உறுப்பினர்கள் சேர்க்கை. சம ஸ்பீடில் நற்பணி மன்றம். நடிகர் தனுஷ் சமீபத்தில் தனது நற்பணி மன்றத்திற்கு கொடியை அறிமுகம் செய்திருந்த நிலையில், தற்போது அடுத்த கட்ட நகர்வாக நற்பணி மன்றத்திற்கு தொகுதி வாரியாக உறுப்பினர்கள் சேர்க்கையை தீவிரப்படுத்தியுள்ளதாக தெரிகிறது. கோவை மாவட்டத்தில் உள்ள 5 தொகுதிகளுக்கு உறுப்பினர் சேர்க்கை தொடர்பாக தனுஷ் நற்பணி மன்றம் சார்பாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களில் வென்று பிற கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சியை பிடித்தது. கட்சி தொடங்கிய 2 ஆண்டுகளில் விஜய் ஆட்சியை பிடித்திருப்பதால் திரைத்துறையில் அரசியல் கனவுடன் காத்திருந்த நடிகர்களுக்கு விஜயின் வெற்றி நம்பிக்கையை கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த சூழலில்தான் நடிகர் தனுஷ் தனது நற்பணி மன்றத்திற்கு கடந்த சில வாரங்களுக்கு முன்பு கொடி ஒன்றை அறிமுகம் செய்தார். அதேபோல தனது பிறந்த நாளை முன்னிட்டு கல்லூரி மைதானம் ஒன்றில் பிரம்மாண்டமாக நலத்திட்ட உதவிகளை செய்தார். அதில் தனுஷ் பேசிய பேச்சுக்களும் அரசியலுக்கு அவர் வருவதை உறுதி செய்யும் விதமாக அமைந்திருந்தது. நலத்திட்ட நிகழ்ச்சிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய தனுஷ், இங்கே இவ்வளவு பேர் கூடியிருக்கிறோம். நம் ஒற்றுமைக்கு பெரிய சக்தி உண்டு. அதற்கு நோக்கமும் உண்டு. சும்மா வந்தோம், புகைப்படம் எடுத்தோம் என்று இருக்கக்கூடாது. உங்களை சுற்றி உள்ளவர்கள் சிக்கல்களில் இருந்தால் உதவுங்கள். அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செய்யுங்கள். அதற்கு எல்லோரும் கைகோர்க்க வேண்டும். நீங்கள் அதனை செய்வீர்கள் என நம்புகிறேன் என்று பேசியிருந்தார். தனுஷின் பிறந்த நாளை முன்னிட்டு நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தைச் சுற்றிலும் கட்டவுட்டுகள், போஸ்டர்கள் என அவரது நற்பணி மன்றத்தினர் வைத்திருந்தனர். இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது தனுஷ் நிச்சயம் விரைவில் அரசியல் கட்சி தொடங்க வாய்ப்பிருப்பதாக சமூக வலைதளங்களில் பலரும் விவாதித்தனர். இந்த சூழலில் தனுஷ் அரசியல் களத்தை நோக்கி காய் நகர்த்துவதை உறுதி செய்யும் விதமாக புதிய அறிவிப்பு ஒன்று அவரது நற்பணி மன்றம் சார்பில் வெளியாகியுள்ளது. அதாவது, சட்டமன்ற தொகுதி வாரியாக உறுப்பினர்களை சேர்க்க தனுஷ் அறிவுறுத்தி இருப்பதாக அவரது நற்பணி மன்றம் சார்பில் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதி, கோவை கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி, கோவை சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி, கோவை சூலூர் சட்டமன்ற தொகுதி, கோவை மேட்டுப்பாளையம் தொகுதி ஆகிய 5 தொகுதிகளுக்கு உட்பட்ட தலைவர் தனுஷ் நற்பணி இயக்கம் தொடங்கி உறுப்பினர்களை சேர்க்கவும் கோவை மாவட்ட தலைவரை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனுஷ் நற்பணி இயக்கத்தின் இந்த அறிவிப்பு அவரது அரசியல் நகர்வை வேகப்படுத்துவது போல அமைந்திருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் தரப்பில் பேசப்படுகிறது. கோவை மாவட்ட ரசிகர் மன்றத்தை 2ஆக பிரித்து உறுப்பினர் சேர்க்கையை தனுஷ் நற்பணி மன்றம் தீவிரப்படுத்த தொடங்கியுள்ளது.